கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜிடி வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கால உள்ளெடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வெற்றிகள் தான், 1 இல்லை 2 வின் பண்ணால் கூட ஓரளவுக்கு நல்லா டீசன்ட் பொசிஷனில் அந்த டாப் 2ல சீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த போட்டியை ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் வெல் பேலன்ஸ்டான சைடுன்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய டாப் 3 எப்பவுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் பிரித்திமான் சாகா, சாய் சுதர்சன் அண்ட் கில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பட்லர் ஒன்டவுனில் வராரு. மேலே கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேரும் ஆணி அடித்த மாதிரி நின்று அங்கங்கே ஒரு சில பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு 50-80 பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு குட் டோட்டலாக போடுவாங்க. சேசிங்லேயும் இதுதான் கதி. ஆரம்பத்திலேயே இந்த 3 விக்கெட்டை தூக்கிட்டீங்க அப்படின்னா 180 டார்கெட்டை கூட சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர், திவாட்டியா, அது மட்டும் இல்லாமல் ரஷீத் கான், ஹோல்டர், இந்த மாதிரியான ஒரு வீக்கான ஒரு மிடில் ஆர்டர் தான். ஸோ ஷாருக் கான்லாம் ரன் அடிச்ச பல வருஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 5 வருஷமா ஒரு 200 ரன்னை வந்துட்டு ஐபிஎல்ல கிராஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் தான். டாப் 3 தான் வந்துட்டு அவங்களுடைய பலமே. அதை தூக்கிட்டா ஈஸியான வெற்றின்னு சொல்லலாம். ஸோ போன தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க டாஸ் வின் பண்ணி, அதாவது குஜராத் தான் டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்துட்டு பவுல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்கள 160க்குள்ளே சுருட்டிட்டாங்க. ஸோ அந்த டார்கெட்டே மிடில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. சிஎஸ்கே 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மேலே ப்ரெஷர் போட்டுடலாம். ஸோ அவங்க எடுக்காமல் போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நேர்மாறான லைனப். டிசிஏவே பார்த்தோம் அப்படின்னா 75 ரன்களை சுட்டியிருக்காங்க. பட் ஒவ்வொரு நாளும் எப்படி டே இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஜிடி ஒரு 180-200 அடிச்சாங்க அப்படின்னா திருப்பி அடிச்சு போடுவாங்க ஆர்சிபி. ஆனால் அவங்களுடைய பவுலிங் யூனிட் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரபாடா இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹர்ஷித் கான் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பவுலிங் யூனிட் கிட்டத்தட்ட ஒரு 5 பவுலர் ஆப்ஷனோட அவங்க போகும்போது உண்மையாலுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடச்சி ஒரு 220 230 போட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ ஆர்சிபி மேலே கண்டிப்பாக ப்ரெஷரை போடுவாங்க. ஏன்னா ரபாடா அந்த மாதிரியான ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கு அவங்க கிட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஆனால் 180க்குள்ளே அவங்க சுருண்டுட்டாங்க அப்படின்னா ஈஸி டார்கெட் ஃபார் ஆர்சிபி அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, போன மேட்ச்லேருந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. சேம் 11ஓட போக போகிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 200 போட்டால் 200 போதும். 230-40 தேவையே கிடையாது. ஒரு 190-200 போட்டாலே இந்த டீமை சுருட்ட அளவுக்கு கெப்பாசிட்டி ஆர்சிபி கிட்ட இருக்கு. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு மேட்ச் மாட்டியிருக்கு. தொக்கா மாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி கிட்ட நான் சொல்லுவேன். ஜிடியை குறைவாக இட போட முடியாது. ஏன்னா இந்த ஐபிஎல்ல எந்த டீமையுமே குறைவாக இட போட முடியாது. ஏன்னா கேகேஆர் கிட்ட தோத்த ஆர்ஆர் இப்போ பஞ்சாபை தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு டீமுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிடிக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் என்னுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா, ஆர்சிபி 70, ஜிடி 30, இதுதான் வந்துட்டு ஃபைனல் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ பேட்டிங் பெஸ்ட்டாக யார் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா சாய் சுதர்சன் பண்ணலாம். ஏன்னா இந்த அகமதாபாத் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சாயும் கில்லும் தான் பயங்கரமாக வந்துட்டு பேட்டிங் ஆடி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இது பிக் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால டூர்ஸ் நிறையா ஓடலாம். சாய் வந்து எப்போவுமே பிஸி பிளேயர், ஈஸியாக 2 கன்வெர்ட் பண்ணிடுவார். சேம் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் விராட் கோலி, விராட்டுடைய பேட்லேருந்து கண்டிப்பாக 50+ ரன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு பெரிய கிரவுண்டு, நிறைய டூர்ஸ் ஓடுவார். அண்ட் ஜேக்கப் பத்தல் கண்டிப்பாக ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 240 கூட போடுறதுக்கு ஒரு சூப்பரான டார் ரோடு பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கேம் மேலே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பேட்டிங் சைடில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 240 எந்த டீம் போடுறாங்களோ அந்த டீம் வின்னு. அதே மாதிரி பவுலிங்கில் வந்துட்டு சுருட்டுறதுக்கு ஒரு குட் டார்கெட் இருந்தாலுமே குட் பவுலர், குட் டெஸ்ட் மேட்சோடைய அந்த லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது யார் போடுறாங்களோ அவங்க வின்னு அப்படிங்கிறது தான் ஃபைனலாக மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி இந்த மேட்ச்சை மட்டும் ஜெயிச்சா உள்ள ஒரு காலை எடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஜிடிக்கும் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்படியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே உங்களுக்கு டஃப் தான். ஸோ ஒவ்வொன்றா ஜெயிச்சு மேலே வந்துடலாம். ஸோ ஜிடிக்கும் இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. ஆர்சிபிஎம் இந்த மேட்ச்சை தோத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. பட் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியுமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு குரூசியல் மேட்ச். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ இருந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.